சார் வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் வெற்றிமாறன். நான் இயற்கை வேளாண்மை பயிற்றுனராக தொடர்ந்துட்டுருக்கேன். ஐயா நம்மாழ்வார்ட்டேருந்து கற்றுக்கிட்டு அவர்கிட்டருந்து புரிஞ்சுக்கிட்டதை வச்சு கடந்த 11 ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மை செய்கிறோம். இயற்கை வேளாண்மை பண்ணைகளை உருவாக்கி தர்றது, அப்புறம் அது சார்ந்த பயிற்சிகளை கொடுக்கறதுன்னு தமிழகம் முழுக்க பயணிக்கிறோம். தமிழகம் தாண்டி நிறைய விஷயங்களை உள்வாங்கி அதை நிறைய முன்மாதிரி பண்ணைகளை உருவாக்கி வந்துட்டுருக்கோம். இங்கே நன்னிலத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நன்னிலத்தில் இந்த ஃபார்ம் அட்வைசராக இருக்காங்க. இங்கே வந்து இது ஒரு எக்கோ வில்லேஜ் கான்செப்டில் பண்ணணும் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து முழுக்க முழுக்க பேம்பு ஹவுஸு, அதே போல் மட் ஹவுஸு, அந்த மாதிரி நிறையா வரும்போது ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க. அதில் நிறைய நம்ம இப்போ இங்கே பேடி வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணுறோம். இப்போ அதில் நாம் இப்போ நிற்கிற இடம் வந்து ஃப்ரூட் ஆர்ச்சர்ட் பண்ணுற ஏரியா. இதில் வந்து மிக்சடு வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ரூட் ஆர்ச்சர்ட் ரெடி பண்ணுறோம். இது ஒரு 4 ஏக்கர் அளவு இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட எல்லா வகையான பழங்களையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றது தான் பிளானு. எடுத்துக்காட்டுக்கு இதுக்குள்ளே வந்து அத்தியிலேருந்து மாம்பழத்துலேருந்து பலாவிலேருந்து கொடுக்காப்புளி வரைக்கும் எல்லா வகையான பழங்களும் உள்ளே வருது. சீத்தாப்பழம், சப்போட்டா. அப்போது இந்த ஒவ்வொரு மரத்தையும் அதோட கெனாப்பி என்ன, அதுக்கேற்ற மாதிரியான கேப்பில் வைக்கிறது, சீசனலாக டிசைன் பண்ணுறோம். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழங்கள் வருது இல்லைங்களா? அப்போ அந்த சீசனலாக ஒன்று இப்போ வருது, முடிஞ்சோடனே பலா வருது, பலா முடிஞ்சோடனே நாவல் வருது அப்படின்ற மாதிரியான இந்த சீசனலாகவும் இதை பிளான் பண்ணி வைக்கிறோம். அதோட ஒவ்வொரு மரத்துக்கும் இருக்க அதோடைய ஆயில் என்ன, அது எத்தனை காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இதில் பார்டர் கிராப்ஸை வைக்கிறோம். அதே போல் இந்த ஃபென்ஸே வந்து உங்களுக்கு இந்த இந்த சூழலை ஒரு மாதிரி ரொம்ப ஈரப்பதமாக வச்சுக்கிற மாதிரியான ஃபென்ஸை நிறையா லைவ் ஃபென்ஸ் ரெடி பண்ணுறோம். இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சு இந்த ஃப்ரூட் ஆர்ச்சர்ட் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஆர்ச்சர்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நிலத்தை என்னென்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்க? இப்போ வந்து இது வந்து ரொம்ப செழிப்பான நிலம், கல்வராயன் மலை. இது வந்து ரொம்ப செழிப்பான மண் தான். இங்கே முன்னாடி இதெல்லாம் ஒரு வனமாக ஒரு புஷ்ஷஸாக இருந்தது. இதெல்லாம் தயார் பண்ணி இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, நிலத்தை உழுது நிறைய பலபயிர் சாகுபடி இப்போ விதைச்சிருக்கிறோம். ஒரு 5 வகையான விதைகளை தேர்வு செஞ்சு அதில் வகைகள்லேருந்து நிறைய விதைகள் எடுத்து ஒரு 22 வகையான விதைகள் போட்டு இப்போ விதைச்சிருக்கோம். எல்லாம் முளைச்சி வந்துட்டுருக்குங்க. இதெல்லாம் மடித்து நல்லா ஓட்டி மண்ணை இன்னும் கொஞ்சம் வளப்படுத்துறது. இன்னும் கூடுதலாக இது எங்களுக்கு நிறைய மல்ச்சிங் தேவைப்படுது. அதனால் அடுத்தடுத்து நிறைய பலதானிய விதைப்புகளை பண்ணி இந்த நிலத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்படுத்துறதுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு இப்போ ஆரம்ப கட்டமாக. சரிங்க சார். தொடர்ந்து இந்த ஆர்ச்சர்ட் வந்து எப்படிலாம் வந்து மாற்றம் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாங்க வரப்போகிற வீடியோக்கள். கண்டிப்பாக. நன்றி. நன்றி. நன்னிலம் வந்து கல்வராயன் மலை சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இது இங்கே வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். இது நியர் அபவுட் ஒரு 125 ஏக்கரா இந்த ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து நேச்சுரல் ஃபார்மிங், பர்மாகல்ச்சர் பேஸ்ட் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்குறோம்.